ஒழுக்கமான வாழ்க்கை முறைக்கும் இந்த குடும்ப உறவுகள் நிலைத்து நிற்பதற்கும் சட்டை தூக்கிட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு நிற்கிற நம்ம காரணம் இல்லை. ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட வாழ்க்கை முறையினால் பெண்கள் கலாச்சாரம் பண்போடு வாழ்ந்ததனால் எப்படிப்பட்ட அயோக்கியனா ஆண் இருந்தால் கூட அதை பொறுத்து கொண்டு அதை புறந்தள்ளிவிட்டு குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக இன்று வரை குலையாமல் இருக்கிறது என்றால் அது இந்த பெண்கள் மட்டுமே காரணம். நினச்சி பாருங்கள், உண்மையே இல்லை. உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி, கால சுமை தாங்கி போல மார்பில் இணைத்தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய், அதில் என் விம்மல் தணிந்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு வெறும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தன, வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன். மனைவி வேறா இருக்கிறதுனால தான் அங்கே உட்காந்துருக்கிற எல்லாரும் விழுந்துடாமல் இருக்கிறீங்க. இதை ஏன் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன்னா, மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலன் நன்மக்கட்பேறு வள்ளுவர் சொல்கிறாரு. பத்திரிகையில் அடிக்கிறோம். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது பத்திரிகையில் அடிக்கிறோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் அடிக்கிறோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்னா என்னென்னா, ஒருத்தன் நல்ல மனைவி நல்ல குடும்பம் பிள்ளைகளோட ஒருத்தன் வாழ்க்கையில் வாழ்ந்தான்னா அந்த வாழ்கிறவன் வானத்தில் உரைகின்ற தெய்வம் இருக்குல்ல, அந்த தெய்வம் வாழுகின்ற வாழ்க்கைக்கு சமமான வாழ்க்கையாக இது இருக்கிறது என்று யார் சொல்கிறா? வள்ளுவர் சொல்கிறார்.